தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை இந்தியா ஃபுல்லாகவே இப்படி நடக்குதாங்கிறது தெரியல. சமீப காலமாக கடந்த ஒரு வாரமாக நிறைய க்ரைம்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அதை நியூஸ் சேனல் மூலமாக பார்க்குறோமோ இல்லையோ, சோசியல் மீடியாவில் நிறைய வருது. ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் சேனல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய நியூஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதனால் சோசியல் மீடியாவில் டக்குன்னு வந்துடுது. இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முதல் காரணம் கவர்மெண்ட்டோ கிடையாது, இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறத விட, இங்கே சுய ஒழுக்க கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மக்கிட்டலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. குற்றங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜென்ரலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இங்கே பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இல்லையோ அப்படிங்கிறது ஒரு சின்ன குற்றச்சாட்டு. எல்லாருமே எஜுகேஷனில் நல்லா டெவலப்டாக இருக்கமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடு இருந்து ஏதோ ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும். அடிக்கடி ஏதாவது ஒரு மேடை போட்டு பேசணும், இந்த மாதிரி க்ரைம்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட்டு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து மேடைக்கு மேடை நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு வெட்டி பேச்சு பேசுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி தவறான வழிகள் போகிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த போதை பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது தான். இதுவும் பார்த்தோன்னா எல்லா நாட்டிலையுமே இருக்குது. ஆனால் எல்லா நாட்டிலையுமே அப்போ ஒரே மாதிரி லெவலில் தான் நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக இல்லை. போதைப் பொருள் அமெரிக்காலேயும் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் அது இந்தியாவில் ஏன் இது கொஞ்சம் தலைதறிச்சு ஆடுதுனாக்கா, நம்மள்ட்ட பொருளாதாரமும் கம்மியாக இருக்குது, சரியான விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டமும் இங்கே செத்து போச்சுன்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு 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 விஷயம் கவர்மெண்ட்டு இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ண ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும். அதை புதுசாக வர எந்த கட்சிகளாக இருக்கட்டும் இதை கொஞ்சம் அவங்க மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு இதை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது வாக்குறுதி கொடுத்தா நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கு என்னங்க, ஆல்ரெடி சட்டத்திலலாம் தண்டனைகள்லாம் இருக்குதுங்க. அம்பேத்கர்லாம் எப்போ எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இந்த குற்றங்களுக்கு இந்த தண்டனைகள் அப்படின்னு. அப்படி இருந்தும் குறைஞ்ச பாடு இல்லையே. நம்மளும் மாறணும், அரசாங்கமும் இதில் தலையிட்டு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்.